வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, வேதாத்ரியா சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். குருமகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வழங்கிய ஞானக்களஞ்சியம் தொகுப்பிலிருந்து கவியும் கருத்துரைகளும் சிந்தனைகளாக பார்த்து வருகிறோம். அவ்வரிசையில் இன்று பொருளாதாரம் எனும் தொகுப்பிலிருந்து பொருளாதார சீர்திருத்தம் எனும் தலைப்பிலான கவி காண்போம். நிலம் தங்கம் தொழிற்சாலை வீடு கற்கு நேர்மதிப்பு தற்கால நிலையை ஒட்டி விலை வைத்து நாட்டில் உள்ள அனைத்தையும் ஓர் வியாபார கூட்டுறவு நிர்வாகத்தால் பலவிடத்தும் நிலையங்கள் அமைத்து வாங்கி பணத்திற்கு வட்டி தந்து நினைக்கும் போதே குலை நடுங்கும் கடன் அனைத்தும் ரத்து செய்து கூட்டுறவில் பொருள் துறையை நிர்வகிப்போம், கூட்டுறவில் பொருள் துறையை நிர்வகிப்போம். வாழ்க வளமுடன். இந்த உலகில் பிறந்த நமக்கு பிறவிக்கடன் என்று இருக்கிறது. ஆனாலும் இந்த கடனை நாம் என்றுமே சுமையாக நினைத்துக் கொள்வதில்லை. மிக எளிதில் மறந்தும் விடுகிறோம் என்பதுதான் உண்மை. இந்த பிறவிக்கடன் தவிர நமக்கு ஏற்படும் கடன் கணக்கில் இல்லாதவை. இவை நாம் வாழ்வியலில் நம் வளர்ச்சிக்காக நாமே விரும்பி பெற்றுக்கொள்ளும் கடன்களாகும். பிறவிக்கடன் கூட இறைவனால் நமக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு அடுத்த பிறவியில் தீர்த்துக்கொள் என்று முடிவு செய்யப்படுகிறது. ஆனால் பொருளாதார கடனோ யார் வாங்கினாரோ அவரே எல்லா கடன்களை தீர்த்து வைக்கும்படி நிர்பந்திக்கப்படுகிறது. அதற்கு நாட்டின் சட்டமும் துணை செய்கிறது. எதற்காக நமக்கு பொருளாதார கடன் ஏற்படுகிறது? நாம் தொழில் துவங்கி வாழ்க்கை நடத்த விரும்புகிறோம். ஆனால் பணமில்லை. நமக்கிருக்கும் ஏதேனும் விலைமிக்க பொருட்களில் ஒன்றை அடகு வைத்து வாங்கிவிடுகிறோம். அல்லது தன்னையே அடகு வைப்பது போல இவ்வளவு காலத்தில் கடனை கட்டிவிடுவேன் என்ற சுய நம்பிக்கையின் பெயரில் கடன் வாங்கி விடுகிறோம். முக்கியமாக இந்த கடனுக்கு எத்தனை வட்டி என்ற அளவும் உண்டு. தவணை தவறினால் வட்டி கடனில் சேர்ந்துவிடும். ஆனால் காலத்தால் கடன் கட்டி தீர்க்கப்படுகிறதா என்றால் இல்லை. அது சிலருக்குத்தான் வாய்க்கிறது. பெரும்பாலார் சில கடன் தவணைக்கு பிறகு தொழிலில் ஏமாற்றம் அடைந்து லாபம் இல்லாமல் நொடித்து கடன் கட்ட முடியாமல் அடகு வைத்த பொருளை விற்றும் அசலுக்கு போதுமானதாக இல்லாமல் புலம்பி தவித்தும் சட்டத்தின் பிடியில் சிக்கி எல்லாம் இழந்து நிற்கின்றனர். பரிதாபமாக சிலர் தற்கொலை முடிவும் எடுக்கின்றனர். இன்னும் சிலரோ தன் குடும்பத்தோடு தன்னையும் இழந்து விடுகின்றனர். ஆனால் சில பெரும் பணக்காரர்களுக்கு இந்த சட்டம் வளைந்து கொடுத்து அவர்களை தப்ப வைப்பதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பிள்ளைகளின் படிப்பு கடன், மகளின் திருமணக்கடன், வீடு கட்டுவதற்கு கடன், பயிர் விவசாய கடன், இப்படியாக பலவித தேவைகளில் நாம் கடன் வாங்கும் வாய்ப்புகள் பெரிதாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் திருப்பி வட்டியோடு அசலை அடைத்து கடனை தீர்க்கும் வாய்ப்புகள்தான் குறைவாக இருக்கிறது. இதற்கான தீர்வுதான் என்ன? தீர்வு இருக்கிறது தான். ஆனால் கடன் வழங்குதலையும் ஒரு தொழில் வாய்ப்பாக கருதும் அரசு, தனியார், தனிநபர்கள் தீர்வை தருவார்களா என்ன? இதற்காக தன் வாழ்வில் இத்தகைய தொழில், வியாபாரம், கடன், வட்டி கொடுமைகளை அனுபவித்த நம் குருமகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பொருளாதார சீர்திருத்தம் என்ற தலைப்பில் தீர்வு தருகிறார். எப்படி? மக்கள் அனைவருக்குமான பொதுவான வகையில் நாட்டில் உள்ள நிலம், தங்கம், தொழிற்சாலை,
வீடு ஆகியவற்றிற்கு தற்போதைய கால நேர் மதிப்பு அடிப்படையில் ஓர் விலை நிர்ணயம் செய்து கொள்வது ஆகும். இவை அனைத்தையும் ஓர் வியாபார கூட்டுறவு நிர்வாகத்தால் நாட்டின் எல்லா பகுதிகளிலும் நிர்வாக பிரிவு அலுவலகங்கள் அமைத்து அதன் வழியாகவே மக்கள் பணத்திற்காக அடகு வைத்த நிலம், தங்கம், தொழிற்சாலை, வீடு இவற்றை மீட்டு அந்த கடனுக்கான வட்டியோடு அசலை அடைத்து இதுவரை மக்களை நினைக்கும் பொழுதே குலை நடுங்கும் கடனிலிருந்து விடுபட வைத்து அக்கடன்களை ரத்து செய்ய வேண்டும். அவ்வகையில் மக்கள் தன்னுடைய கடனிலிருந்து விடுபடுவர். மேலும் நிலம், தங்கம், தொழிற்சாலை, வீடு ஆகியவற்றை கூட்டுறவின் மூலமே வளர்த்து கூட்டுறவிலேயே பொருள் துறையையும் நிர்வகிக்க வேண்டும். இப்படியான முழுமையான பொருளாதார சீர்திருத்த தீர்வை நம் மகரிஷி அவர்கள் தந்துள்ளார்கள். இத்தீர்வு காலத்தால் நமக்கு கிடைக்க விருப்பம் கொள்வோம். வாழ்க வளமுடன். அன்பர்களே, நாம் மீண்டும் மற்றொரு ஞான களஞ்சியம் தொகுப்பிலிருந்து கவி கருத்துரை சிந்தனையில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.